ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. மேஷ ராசி அன்பர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். வெள்ளிக்கிழமை ஆடி மாதமாக இருப்பதனாலும் குரு சந்திர யோகம் அதிகமாக இருப்பதனாலும் இன்று அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். சப்தகன்னியை வழிபட மேஷராசி அன்பர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திர மங்கள யோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் கருமாரி அம்மன் ஆலயத்தில் வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் புத பகவானும் 6ஆம் இடத்தில் சந்திரன் 3ஆம் இடத்தில் குரு லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். தங்கம் வெள்ளி வாங்குவது இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று புதிய முயற்சிகள் வெற்றியடையும். கடகராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் மன மாற்றமும் ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு விமோச்சனம் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று ராசியில் சுக்கிரனும் கேத்துவும் 4ஆம் இடத்தில் சந்திரன். இன்று வீடு வாங்குவது விற்பது போன்ற வகையறால் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். தொடர் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பலவிதமான கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் வேலை விஷயத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் புதனினால் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று அன்னதானம் செய்வதனால் கிரக தோஷங்கள் தீரும். கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களால் கேந்திராதிபத்திய தோஷமாக புத பகவானும் சனி பகவானும் இருப்பது அன்னதானங்கள் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் செவ்வாய். கடன் கொடுப்பது கடன் வாங்குவது மனதிற்கு சற்று குறைபாடோடவே இருக்கும். கடன் உங்களுக்கு கொடுத்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கலாம். இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் நரசிம்மரை வழிபாடு செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். ராசியில் சந்திரன் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும். அதோடு சேர்ந்து இன்று குரு சந்திர யோகத்தையும் கொடுக்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஆடி வெள்ளியான இன்று விருச்சிக ராசி அன்பர்கள் சுமங்கலி பூஜை செய்வதோ அல்லது சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பதோ சிறப்பு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேத்துவினால் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனசோர்வு தீரும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பந்த பாசங்கள் அதிகரிக்கும். இன்று நீண்ட நாளாக உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் உண்டு. இன்று முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்கள் முடிவிற்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலிருந்து வந்த சிக்கல்கள் விலகும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேது பகவானால்
கும்பராசி நேயர்களுக்கு மன போராட்டங்கள் இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானால் பிள்ளைகளால் லாபங்கள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு பிள்ளைகள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் கூட இன்று மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் விஷயங்களில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவர் எந்த தொழில் செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதை எந்த கிரகம் நிர்ணயிக்கும்? 9 கிரகங்களுக்கும் 9 விதமான தொழில்கள் சொல்லலாம். கிரக சேர்க்கைகளும் அதில் நம்ம கணக்கெடுத்துக்கணும். இப்போ சூரியனும் சுக்கிரனும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, சூரியன், சுக்கிரன், புதன் ஒண்ணா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க. இதில் நம்ம செவ்வாயும் சேர்த்துக்கலாம். சுக்கிரன், செவ்வாய் பாதி நேரம் ஒண்ணா தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு, அதில் கிரக சேர்க்கைகள்லாம் இருந்ததுன்னா, சூரியன், சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்ணாடி சம்மந்தப்பட்ட மிரர் ஒர்க்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டைல்ஸு, கிரனைட்டு இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அவங்க போகலாம். இல்லை அது சார்ந்த வேலைகளில் அவங்க இருப்பாங்க. இப்போ சமைக்கிற தொழில் எடுத்துக்கோங்களேன். ஒரு கேட்ரிங் அப்படின்னா, சமைக்கிறது ஒருத்தரா இருப்பார். சர்வ் பண்ணுறது ஒருத்தங்களா இருப்பாங்க. அதில் ஸ்வீட்ஸ் பண்ணுறது ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கிரக சேர்க்கை பார்க்கும் பொழுது செவ்வாய், சூரியன், சனி இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் வரும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வேலையில் இருக்கீங்கங்கிறதுக்கு ஒரு கிரகம் மட்டும் அதை முடிவு செய்யாது. 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, அதோட என்ன கிரகம் சேர்க்கை இருக்குது, என்ன தசா நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல தான் உங்கள் வேலை அமையும். 4ல் ராகு 10ல் கேத்து, 4ல் கேத்து 10ல் ராகு, இப்படி ஒரு காம்பினேஷன் இருந்தால் படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையை நிச்சயமாக அவங்க நிர்ணயம் பண்ணுறது தான். நிறைய பேர் அவங்க படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலையில் இருக்கவே மாட்டாங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.